இந்த வீடியோல ரெசிபி விட டிப்ஸ் தான் நிறைய இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில், மொத்த கிரேவிக்கும் 1 டீஸ்பூன் தான், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. தோலை வச்சு தான் குக் பண்ண, இல்லைனா தீஞ்சிரும். 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 லார்ஜ் ஆனியன் கொஞ்சமா போட்டு குக் பண்ணிக்கோங்க. பாருங்க தண்ணி விடுது பாத்தீங்களா, கொஞ்சம் ப்ரௌன் ஆக விடுங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டதும் அடிப்பிடிக்கும். நீங்க அதிகமா என்ன ஊத்தினாலும் அடிப்பிடிக்க தான் செய்யும். இந்த மாதிரி 3 தக்காளி அரைச்சு ஊத்திக்கோங்க மீடியம் சைஸ்ல. அது கொஞ்சம் குக் ஆனதும் பெஸ்டிசைட் இல்லாம இருக்க காரமணி ஆட் பண்ணிக்கோங்க. கனி நேட்டிவ் ஃபார்ம்ஸ்ல வாங்குனது. அது மேல தட்டு வச்சு தண்ணி ஊத்தி வேக விடுங்க 5 to 7 மினிட்ஸ். அந்த காயில இருக்க தண்ணியிலேயே அது குக் ஆயிடும். நான் ஒரு டிராப் வாட்டர் கூட உள்ள ஆட் பண்ணல. அப்புறம் விஎஸ் ஃபுட்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கின ப்ரான்ஸ் குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க. இது ப்ரமோஷனல்ல ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா இருக்கிறதுனால நான் ஷேர் பண்றேன். ப்ரான் குக்கிங் டைம் 4 மினிட்ஸ் தான். இது பெருசா இருக்கிறதுனால நான் 6 மினிட்ஸ் குக் பண்ண விடுறேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் நானே வீட்டில் அரைச்சது தான், வெடிக்க சில்லி வாங்கி. கடையில் விற்கிற மசாலாலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், வேற வழியே இல்லாத மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ப்ரான் அண்ட் கோகனட் மில்க் செம்ம காம்போ. நீங்க ப்ரான் பிரியாணி செய்யும்போது கூட ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணிக்கு பதிலாக கோகனட் மில்க் ஊற்றி செம்ம டேஸ்டா இருக்கும். இது மண் சட்டின்றதுனால இன்னும் பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் குக் ஆகும். இது ஃபைனலா வந்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ப்ரான் காராமணி தொக்கு ரெடி. காராமணி பதிலாக நீங்க ப்ரான் கூட பீன்ஸ் இல்ல நீர்க்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்லோவா தான் இருக்கணும், இன்னும் கம்மியா ஊற்றி சமைக்கிறதுனால. நன்றி, வணக்கம்.